அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக காவல்துறையில் ஒரு சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குறதுக்காக கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தமிழ்நாடு காவல்துறையில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா TNUSRB மூலயமா தான் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதனுடைய தேர்வு முறை என்ன இருக்குன்ற A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இந்த எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் எப்படி சார் நடக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. அதனுடைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வு, அதாவது தமிழ்நாடு போலீஸில் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குறைவான வேகன்சி, ஒரு 3000 வேகன்சி இல்லாட்டி ஒரு 3500 வேகன்சி இந்த சம்திங்கில் தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8000 வேகன்சிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிளில் வேகன்சி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே போல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காவலர்களோட அடிப்படை ஊதியம் பார்த்தீங்கன்னா 18,200 இருந்தது. ஓகேங்களா? அதாவது 18,200 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி இருந்தது. பட் இப்போ புதியதாக அறிவிக்கப்பட்ட தொகை 25,000. உங்களோட பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா 25,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏறக்குறைய உயர்வு, அதாவது 6,800 ரூபா உயர்த்தி கொடுக்குறதா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? அதனால் ரொம்ப நல்ல சேலரி தான். அதாவது ஏறக்குறைய நீங்கள் குரூப் 4ல் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறதை விட அதுக்கு ஈக்குவலான சேலரி தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 10th குவாலிஃபிகேஷன் வச்சு மிக எளிமையான வரக்கூடிய தேர்வு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு. இதுக்கு இந்த அளவுக்கு சேலரி ப்ளஸ் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய 40,000 மேலேயே உங்களுக்கு கிரெடிட் ஆகிற மாதிரி தான் இந்த சேலரின்றது இருக்கும், எல்லா அலவன்ஸஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய 2026 போலீஸ் தேர்வை மிஸ் பண்ணாமல் இப்போயிலிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரிவில் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா குறைவான வேகன்சி இருந்ததுனால ஸோ உங்களால் செலக்ட் ஆக முடியாமல் போயிருக்கலாம். பட் இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிப்புகள் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களால் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட நோக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்கள் பயணிக்கும் இடங்களில் கண்காணிப்பு, பெண்கள் மீதான குற்றங்களை தடுத்தல். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு சிங்கப்பெண் அதிரடிப்படையோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ நம்ம டீட்டெயில்டாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது, என்னுடைய தேர்வு முறை எப்படி இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இதுவரை வெளியாகியுள்ள தகவலின்படி, ஓகேங்களா, ஸோ இதுவரை நமக்கு கிடைச்ச தகவலின்படி பார்த்தீங்கன்னா இந்த படை பெண்கள் பாதுகாப்பை வெளிப்படுத்த உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இது நேர்மிலே இருக்குது. ஓகேங்களா? பேர்லேயே இருக்குது. இது முதல்வரின் நேரடி கண்காணிப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிஎம்மோட நேரடி கண்காணிப்பில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஐஜி தலைமையில், ஓகேங்களா, ஐஜி தலைமையில் எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, ஓகேங்களா, உள்ளிட்ட அதிகாரிகள் இடம்பெறுவார். இவங்களுக்கு இந்த ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? இவர் ஆர்டர் போடுவார், எஸ்பி ஆர்டர் போடுவார், அது ஒரு டிஎஸ்பி ஆர்டர் போடுவார். இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் நடக்கும். அதே போல் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கல்வி நிறுவனங்கள் போன்ற இடங்களில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். ஓகேங்களா? ஸோ இது இந்த எக்ஸாமுக்கு தனி ரெக்ரூட்மெண்ட்டா தனி போர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. மேக்ஸிமம் TNUSRB, ஓகேங்களா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலயமா தான் இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா TNUSRBயோட அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் கேலண்டர், ஓகேங்களா, ஸோ ஆனுவல் கேலண்டர் ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கிரேட் 2 போலீஸ், அதாவது 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவோம், ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கலுக்கு எப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுவோம், அதே போல் நார்மல் எஸ்ஐக்கு தாலுக் எஸ்ஐஏருக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோன்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை அதில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது TNUSRB போர்டு மூலயமா தான் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடியது தேர்வு, அதாவது பொதுவாக கீழ்கண்ட பாடங்கள் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்தது. ஸோ அதே கண்டினியூ ஆகலாம். பொது அறிவு, ஜிகே பகுதி, கரண்ட் அஃபேர், அதே போல் சைக்காலஜி, ஸோ பெண்கள் பாதுகாப்பு சட்டம், சமூக விழிப்புணர்வு, இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். மேபி இதுவரையும் TNUSRB ஸோ எந்த மாதிரி சிலபஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது தமிழ் தகுதி தேர்வில் 80, ஸோ அதே போல் மெயின் எக்ஸாமில் 70, ஸோ 150 இந்த ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ன்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடற்தகுதி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிசியன்சி மற்றும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஓகேங்களா, இதில் பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை என்பதால் உடற்தகுதிக்கு முக்கியத்துவம் அதிகம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே மேக்சிமம் முந்தைய
செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்தது, இதுவரையும் பிசி கான்ஸ்டபுள் அதே போல் எஸ்ஐக்கு எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்ததோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு மென்னாக இருந்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கும். அதே போல் ஹைட்டு நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி, ஹைட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில் வீடியோவாக வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு ஹைட்டு அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். மற்றபடி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான், சேம் தான். ஓகேங்களா, அதாவது 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர் ரன்னிங்கு, ஸோ லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ரோப் கிளிம்பிங்கு, அதே போல் வந்து ஷார்ட் புட் அதாவது பந்து எறிதல். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு இதுலேயும் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதே போல் சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ பரிசோதனை. நீங்கள் இதுவரையும் எந்த மாதிரியான மெடிக்கல் டெஸ்ட் வந்து நடந்ததோ, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி நடந்ததோ சேம் அதே தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதே போல் வந்து யார் விண்ணப்பிக்கலாம், இது வந்து அஃபீஷியலாக இன்னும் லான்ச் ஆகாததுனால பெண்கள் மட்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது, மேல். ஓகேங்களா, ஸோ மேலும் இதில் ரெக்ரூட்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே போல் 10th அதாவது 10th or 12th கொடுத்துருக்குறோம். பட் 10th இருந்தாலே நீங்கள் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆக முடியும். இந்த தேர்வுக்கும் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். வயது வரம்பு நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிங்கன்னா ஸோ சேம் ஏஜ் லிமிட் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ சேம் ஏஜ் லிமிட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு சிங்கப்பெண் அதிரடி படைக்குமே இருக்கக்கூடும். அதே போல் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதுக்கான போனஸ் மார்க்கு, அதுக்கான ரிசர்வேஷன் எல்லாமே சேம் டிஎன்யூஎஸ்ஆர்பி இதுக்கு முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதே போல் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்கக்கூடியது முக்கிய தகவல், அதாவது தற்போது வரை வந்து இந்த தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகலை. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பிறகு தான் நமக்கு என்னன்ற டீட்டெயில் தெளிவாக தெரியும். ஆன்லைன் அப்ளிகேஷனுமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்துக்கான சிலபஸுமே இன்னும் தெளிவாக ரிலீஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி இதுக்கு முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்களோ சேம் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதே தயாராக வேண்டியது, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா காக்கி வேட்டை 10% ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ அதாவது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே போல் வந்து பொது அறிவு பகுதி 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் இல்லைனா நம்ம கொடுக்கக்கூடிய காக்கி வேட்டை புக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ அதே போல் தமிழ் பாடப்பகுதி, இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, நல்ல நீங்கள் வந்து மெயின் அந்த 70 மார்க் வரக்கூடிய முதன்மை தேர்வில் வந்து நல்ல மார்க் எடுத்துருவீங்க. பட் தமிழ் எலிஜிபிலிட்டியில் வரக்கூடிய அந்த 80 மார்க்கில் வந்து ஒரு சிலர் 32 மதிப்பெண் எடுக்க முடியாமல் போயிட்டு அந்த ப்ராசஸ், அதாவது அந்த 2வது முதன்மை பேப்பரோட நல்ல மார்க் எடுத்துறதுமே அதை வேல்யூ பண்ணாமல் வெளியே போய்ட்றீங்க. அதனால் வந்து தமிழ் பாடப்பகுதிக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதே போல் உடற்தகுதி பயிற்சி அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண்கள் பாதுகாப்பு சட்டம் இதை பற்றியும் நம்ம சேனல்லே இன்னும் கண்டினியூவாக நம்ம கொடுப்போம். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா, ஸோ முக்கியமான ஒரு செய்தி வந்து பார்த்திங்கன்னா அரசாணை மற்றும் செய்தி தகவல்களின் அடிப்படையில் இந்த விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் தேர்வு முறை மாறக்கூடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரையும் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அதே ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம திரும்ப சொன்னாலும் அதே தான். பட் இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்தால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தெரியுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது காவலர்களோட அடிப்படை ஊதியம். இது வரையும் 18,200 இருந்தது. பட் இப்போ வந்து 25,000க்கும் வந்து பேசிக் பே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதியை வந்து தற்போதைய தமிழக அமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் ஆன பிறகு தான் நமக்கு அது அஃபிஷியலாக வந்து ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த சேலரி வந்து ஒரு அதிகமான சேலரி தான். இதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு தான் சேலரி இருந்தது. இந்த சேலரி நீங்கள் வாங்கணும், நான் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட காக்கி வேட்டை 10% ஆஃப் புக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட புக்ஸ் ஃபாலோ பண்ணாலே 100% போதுமானது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 புக்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா, அதாவது பொது தமிழ், அறிவியல், சமூக அறிவியல், புக் பேக்கு, அதே போல் சைக்காலஜிக்கான வீடியோ கிளாஸுமே கொடுத்துருவோம். அதே போல் ஜிகே, அதாவது ஒன்லைனர்ஸ், இது வந்து டே ஷீட். ஓகேங்களா, அடுத்து வந்து சயின்ஸ் பாக்ஸ் புக்கு, சோஷியல் பாக்ஸ் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸு, எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த பொது அறிவு பகுதியும் கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதே போல் 12,300 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா, நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே படித்த பிறகு இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. இதில் வீக்காக இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கனாலே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸ்டடி பிளானர் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஆன்லைன் கிளாஸ் சைக்காலஜிக்கு வந்து வீடியோ கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சிலபஸ், அதே போல் ப்ரீவியஸ் இயர்ஸில் எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்றதையும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இந்தியா மேப், தமிழ்நாடு மேப், கேலண்டர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இதை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ
ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த காக்கி வேட்டை புக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர், அதாவது 9443799521 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் போலீஸ் எக்ஸாம் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி CODயில் நீங்கள் புக்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி போலீஸ் ஆகிறதுக்கான புக்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ்னாலுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.